தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள வரலாற்று நகரம் மாமல்லபுரம். கடலும் கற்சிற்பமும் இணைந்த பண்டைய கலைத்தளம் இது. 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர் ஆட்சியில் சிற்பக்கலையின் தலைநகரமாக உயர்ந்தது மாமல்லபுரம். மாமல்லன் என அழைக்கப்பட்ட நரசிம்மவர்மன் முதலாம் இந்த நகரை உலகம் அறியச் செய்தார். கடற்கரையின் அருகே உயர்ந்து நிற்கும் ஷோர் டெம்பிள் தென்னிந்தியாவின் முதன்மையான கற்கட்டிட கோவில்களில் ஒன்று. அலைகளை எதிர்கொண்டு 1000 ஆண்டுகளாக நிலைத்திருக்கும் வரலாற்று சின்னம் இது. பஞ்ச ரதங்கள் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 5 தனித்துவமான ரத வடிவ கட்டிடங்கள். மகாபாரத கதாபாத்திரங்களின் பெயர்களால் அழைக்கப்படும் இவை பல்லவர் பொறியியல் திறனின் சாட்சி. அர்ஜுனன் தவம் என அழைக்கப்படும் இந்த பாறை சிற்பம் உலகின் மிகப்பெரிய பாறை ரிலீஃப்களில் ஒன்று. கிருஷ்ணாவின் பட்டர்பால் என அழைக்கப்படும் இந்த இயற்கை பாறை நூற்றாண்டுகளாக சாயாமல் நிற்கும் அதிசயம். பண்டைய காலத்தில் மாமல்லபுரம் ஒரு முக்கிய கடல் வர்த்தக துறைமுகமாக விளங்கியது. ரோமன் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் வழித்தரும் வருகின்றனர் ரோமானியர்களுக்கு மிகவும் பிடித்தமானவை. உண்மை, இந்த வர்த்தகம் நமது கலாச்சார பிணைப்புகளை வலுப்படுத்துகிறது. இன்றும் மாமல்லபுரத்தில் கற்சிற்ப கலைஞர்கள் இந்த மரபை தொடர்ந்து வருகின்றனர். கல் மீது உயிரூட்டும் இந்த கலை தலைமுறைகள் கடந்தும் வாழ்ந்து வருகிறது. ஆயிரத்து 1984ஆம் ஆண்டு மாமல்லபுரத்தின் நினைவுச் சின்னங்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் இந்த பாறை சிற்பங்களின் அற்புதத்தை காண வருகின்றனர். வரலாறும் கலையும் ஒன்றிணைந்த நகரமாக மாமல்லபுரம் தனித்துவம் பெற்றுள்ளது. கடற்கரை சூரிய அஸ்தமனம் இந்த நகரின் இயற்கை அழகை மேலும் உயர்த்துகிறது. மாமல்லபுரம் விளக்கத்தூண் கடல் வழி சின்னமாக நூற்றாண்டுகளாக பயணிகளை வழி நடத்தி வருகிறது. அதிகாலை நேர அமைதியில் இந்த பாறைகள் ஆன்மீக உணர்வை வெளிப்படுத்துகின்றன. பாறைகளில் செதுக்கிய வரலாறு காலத்தை வென்ற நாகரிகத்தின் சாட்சி. தமிழர் கலைமரபின் பொக்கிஷம் மாமல்லபுரம் உலகம் கண்டு வியக்கும் பாரம்பரிய தளம்.